வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நேத்து நைட்ல இருந்து நமக்கு நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி, அதாவது நீட் யூஜி உடைய 2024க்கான அப்ளிகேஷன் நமக்கு ஆன்லைன்ல நேத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெப்சைட் பார்த்தீங்கன்னா exam.nta.ac.in/neet சொல்லிட்டு போட்டீங்கன்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் தான் நீங்கள் ஆன்லைன் நீட்டோடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் அடுத்த மாதம் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணுங்க. இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒரு டெமோ நான் சொல்லிடுறேன். exam.nta.ac.in/neet வெப்சைட் போய்க்கோங்க. இதில் கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க இதை லாகின் யூஸ் பண்ணிக்கோங்க. நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க நியூ கேண்டிடேட் இருக்கா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டன் சொல்லிட்டு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்னன்றது ஒரு பிடிஎஃபாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா 1700 ரூபா அப்ளிகேஷன் ஃபீ வரும். ஜென்ரல்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓபிசி என்சிஎல் இருந்தா 1200 ரூபா. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜெண்டரா இருந்தீங்கன்னா 1000 ரூபாய் நீங்க ஆன்லைன்ல ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே ஐ ஹாவ் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் ஃபார் ப்ரொசீட் சொல்லிட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆதார் கேட்கும். ஆதாரை நீங்க மேனுவலா என்டர் பண்ற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் டீடைல்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே இது நீங்க டிஜிலாக்கர் மூலமா பண்ணணும்னா அதை கொடுத்தணும். இது ஒவ்வொரு நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். கொடுத்துட்டு ஓடிபியை கொடுத்துட்டு வேலிடேட் ஓடிபின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து உங்களுடைய நேமு, ஃபாதர் ஆர் கார்டியன் நேமு, மதர் நேமு, அப்புறம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேலா, நேஷனாலிட்டி, இது ஆஸ் யூஸ்வல் கொடுக்கறதா. அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி டைப் நீங்க என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ ஆதார் கார்டை மற்ற என்னது கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டா ப்ராப்பரா கொடுங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க. அது மாதிரி அட்ரஸும் கரெக்டா கொடுங்க. ஏன்னா இந்த தடவை பெர்மனன்ட் அண்ட் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எந்த சிட்டி எக்ஸாம் சென்டரோ அதை அலோகேட் பண்ணுவாங்க. அது இந்த தடவை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நீங்க ப்ராஸ்பெக்டாஸ்ல செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பெர்மனன்ட் அட்ரஸ் இதெல்லாம் கரெக்டா கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே பாஸ்வேர்டு கரெக்டா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். பர்சனல் டீடைல்ஸ், பர்சனல் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், செக்யூரிட்டி பின் எல்லாமே கரெக்டா கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க கீழே ஒரு 8 இது இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 இது. என்னோட நேம் கரெக்ட்னா அந்த இடத்துல டிக் அடிச்சிருங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் கரெக்ட்னா டிக் அடிச்சிருங்க. மதர் ஆர் கார்டியன் டிக் அடிச்சிருங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்னா டிக் அடிச்சிருங்க. ஜெண்டர் கரெக்ட்னா டிக்கு. அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் எல்லாமே ஜஸ்ட் இது ஃபைனல் பண்றதுக்கு தான். நீங்க கொடுத்ததெல்லாம் கரெக்டான்றத இந்த இடத்துல டிக் அடிச்சிடணும். ஏன்னா இதை ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்ண முடியுமான்றது அந்த ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு தான். இது செக்லிஸ்ட் மாதிரியா. இது எல்லாமே கரெக்டா செக் பண்ணிருங்க. பண்ணிட்டு கீழே ஐ அக்ரின்னு இருக்கா கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்துருங்க. இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் வந்துடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்கம்ப்ளீட், ஃபீஸ் பேமெண்ட் இன்கம்ப்ளீட் வரும். இது அடுத்த ஸ்டெப். இதுல அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன ஃபில் பண்ணணும்ன்றது நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்றேன். உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியா. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணது எல்லாமே கரெக்டா ஒன்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல உங்களுடைய எமர்ஜென்சி மொபைல் நம்பரும் எமர்ஜென்சி இமெயில் ஐடி, அதாவது ஏற்கனவே கொடுத்ததை தாண்டி உங்களுடைய ஃபாதர், மதர், உங்க கூட பிறந்தவங்க யாராவது நம்பர் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இதுல அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடிஷனலா இது அந்த மட்டும் தான் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். மற்றதுனா ஆல்ரெடி நீங்க பண்ணதே அது ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரோம். இதுல ஆல்டர்னேட்டிவா ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. தென் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ஒரு மொபைல் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துருங்க. இது ஒரு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நீங்க அதாவது எக்ஸாமோடைய பேப்பர் உங்களுக்கு என்ன மீடியம்ல வரணும், இங்கிலீஷா இல்ல தமிழ் வழியில தமிழ்ல எழுதக்கூடிய தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் தமிழ் வழியில படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு கொஸ்டின் ஆஃப் மீடியம் இங்கிலீஷா இல்ல ஹிந்தியா, என்ன லாங்குவேஜ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. மோஸ்ட்லி எல்லாரும் காமனா இங்கிலீஷ் கொடுப்பீங்க. உங்களுக்கு தமிழ் வேணா தமிழ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரியே எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு
ஸ்டேட் 1 ரெண்டாவது ஸ்டேட் 2. இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து மதுரை இல்லை கோயம்புத்தூர் சென்னைனா நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நான் மதுரை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மதுரை நியரஸ்ட் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து மற்ற ரெண்டாவது சென்டரா மதுரை சப்போஸ் கிடைக்கலனா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கவங்க கோயம்புத்தூர் அது நியரஸ்ட் கொடுத்துக்குவோம். சென்னை இருந்தால் சென்னை, அதுக்கேற்ற மாதிரி திருச்சியா இருந்தால் திருச்சி, ஸோ திருநெல்வேலியா இருந்தால் திருநெல்வேலி. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பா அம்மா இல்ல உங்களுக்கு கார்டியனா இருக்கக்கூடிய ஆக்குபேஷன் என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ அவ்வளவுதான், இது ஒரு ஸ்டெப்பு. கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுக்கு கேப்சா கோட் இருக்கும், கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுடைய எஜுகேஷனல் டீடைல்ஸ். அதாவது 2020 இதுல முக்கியமான ஒரு அப்டேட் என்ன, 10th 11th 12th கொடுக்கும்போது இந்த நிறைய பேர் வந்து 2021 பேட்ச் இருப்பீங்க, இந்த கொரோனா பேட்ச் கோவிட் பேட்ச் இருப்பீங்க பாத்தீங்களா. ஸோ அவங்க 2021 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 10th மார்க் வந்து டிசேபிள் ஆயிரும், கேட்காது. ஏன்னா அந்த டைமிங் வந்து நிறைய பேருக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல. ஸோ 10th 11th 12th, ஸோ 11th இருந்தா கொடுங்க, இல்லைன்னா எண்ணெயை போட்டுட்டு போயிருங்க. 10th 12th கொடுங்க. அதே இது கொரோனா பேட்சா இருந்தா வந்து நீங்க 10th வந்து கொடுக்க தேவையில்ல, ஓகேவா. நீங்க ஆட்டோமேட்டிக்கா இயர் கொடுத்தீங்கன்னா டிசேபிள் ஆயிரும். ஸோ 10th டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. பாஸ் ஸ்டேட்டஸ் பாஸ்ட்னா பாஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இயர் ஆஃப் பாசிங்கு, குவாலிஃபை எக்ஸாமிங் இதெல்லாம் ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ 11th இருந்தால் கொடுங்க, இல்லைனா வந்து எண்ணெயை போட்டுருங்க. ஸோ 12th வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் கரண்டாக ப்ரெஷர் இப்போ தான் அப்பியர் ஆயிருக்கீங்கன்னா அப்பியர்னு கொடுங்க, பாசிங்னா பாசிங் கொடுங்க. ஸோ அப்பியரிங்னா அப்பியரிங் கொடுக்கணும், ஸோ பாசிங்னா பாசிங் கொடுத்துடணும், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டெப்பு. இதே வந்து கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய 12th நீங்கள் வந்து நிறைய பேர் ரிப்பீட்டர் இருந்தீங்கன்னா ஆல்ரெடி 12th கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரெஷருக்கு மார்க் கேட்காது. ரிப்பீட்டர்ஸா இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுடைய 12th இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி படிச்சு என்ன குரூப்பா அதுக்கேற்ற மாதிரி நீங்க மார்க் கொடுத்துக்கோங்க. டோட்டல் மார்க் என்ன, நீங்க எடுத்த மார்க் என்ன. ரிப்பீட்டர்ஸ்க்கு தான் இது கேட்கும். மோஸ்ட்லி வந்து இது வந்து எல்லாருக்கும் கேட்காது, ரிப்பீட்டர்ஸ்க்கு மட்டும் தான் கேட்கும். இது வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து மினிமம் 10 to மேக்ஸிமம் 200 கேபில இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மெட்ல. அப்புறம் சைனு, இதுவும் பாத்தீங்கன்னா 4 மினிமம் மேக்ஸிமம் 30 சைஸ்ல இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மெட்ல. அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ஒரு இதை அப்டேட் பண்ண சொல்லிருக்காங்க. போஸ்ட் கார்டு சைஸ், அதாவது போஸ்ட் கார்டு சைஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த போஸ்ட் கார்டு சைஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுத்துருங்க. அதாவது 10 விரல் கேட்குறாங்க, அது பின்னாடி நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தம்ப் இம்ப்ரெஷன், ஓகேவா. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா 10 விரல் சேர்த்தும் தனியாக ஒரு ஃபார்மெட்ல கேட்டிருக்காங்க, தம்ப் இம்ப்ரெஷனும் தனியாக கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ இது வந்து 2 அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே 10th உடைய கிளாஸ் சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட் அப்டேட் பண்ணாலும் சரி, இல்ல பாஸ் ஆன சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்டேட் பண்ணாலும் சரி, 7 டாக்குமெண்ட்ஸ் இந்த தடவை அப்டேட் பண்றாங்க. எல்லாமே அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5வது இருக்கக்கூடிய லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 10 ஃபிங்கர், அதாவது 10 விரலை சேர்த்து ஒன்று வைக்க சொல்றாங்க. அதே மாதிரியே வந்து தம்ப் இம்ப்ரெஷன் தனியா வைக்க சொல்றாங்க, ஓகேவா. ஸோ அதெல்லாம் மறந்துடாதீங்க, கரெக்டா ப்ராப்பரா வந்து அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான், இவ்வளவுதான் வந்து ஸ்டெப்பு. ஸோ இன்னும் வந்து டீட்டெயிலா வந்து நீங்க வந்து ஒன் பை ஒன்னா வந்து அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.